திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்கள் விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகள் குறித்தும், பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்தால் எந்தவித பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். அதோடு உத்திரத்தன்று பூஜை செய்ய வேண்டிய நேரம், பூஜை செய்ய வேண்டிய நாள் உள்ளிட்ட தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் தெரியும். ஆனால் இந்த நாளை ஒரு திருமண நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல தெய்வீக திருமணங்கள் நடந்தது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளில் தான். அதுவும் இந்த உத்திர நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது அப்படி ஒரு சிறப்பு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நடந்தது இதே பங்குனி உத்திரத்தில் தான். ராமன் சீத்தையை திருமணம் செஞ்சதும் இதே பங்குனி உத்திரத்தில் தான். அதே போல் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அதை விட முருகப்பெருமான் தேவயானையை மணமுடித்ததும் இந்த உத்திரத்தன்று தான். அதற்கு மேலே ஒரு பங்குனி உத்திரத்துக்கு ஒரு சிறப்பு அப்படின்னாலே சபரிமலையில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அந்த சபரி ஐயப்பன் அவதரித்த நாளும் இதே பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். அதனால தான் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரத்தில் ஆராட்டு உற்சவம் அப்படின்னு ஒரு 10 நாட்கள் ரொம்ப சிறப்பாக சபரிமலையில் நடக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை விட முக்கியமான ஒன்று அப்படின்னா பிரம்மதேவர் தன்னுடைய நாவில் சரஸ்வதி தேவியை ஏற்றுக்கொண்டதும் இதே பங்குனி உத்திரத்தில் தான். அதற்கு மேலாக மகாலட்சுமியை மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பில் ஏற்றுக்கொண்டதும் இதே பங்குனி உத்திரத்தில் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு விரத நாள் அப்படின்னாலே இந்த பங்குனி உத்திரம் தான். இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னாலே தெரியும், எல்லா முருகன் கோவில்லையும் விசேஷமாக கொடியேற்றி 10 நாள் பிரம்மோற்சவமாக நடக்கும். பங்குனி உத்திர திருவிழாவாக நடக்கும். சிறிய கோவில்களில் அன்று ஒரு நாள் உத்திரத்தன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும். முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து பால்காவடி பால்குடம் எடுப்பவர்கள் எடுத்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவாங்க. அந்த வகையில் இந்த பங்குனி உத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த தெய்வீக திருமணங்கள்லாம் இந்த நாளில் நடந்ததுனால நமக்கு ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கோம், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்திக்கிட்டே வருது அப்படின்னு மனவேதனையில் இருக்கிறவங்க இந்த பங்குனி உத்திரத்தில் முருகனை நினச்சி அன்றைக்கி ஒரு நாளைக்கு விரதம் இருந்து அவர் கோவிலில் போய் அவர் தரிசனம் பண்ணி மனமுருகி வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அடுத்த ஆண்டு பங்குனி உத்திரத்தில் வரன் வேண்டியிருக்கவங்க வரன் கிடைக்கும். அதே போல் பெண் தேடி வெயிட் பண்ணுறவங்க பெண் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விரத நாள் வேறு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக ஒரு திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு விரத நாளாக இந்த பங்குனி உத்திரத்தை சொல்லலாம். எனவே இந்த பங்குனி உத்திரம் எப்போ வருது, எப்போ நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல்களை இப்போ பார்த்துடலாம். பொதுவாகவே பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. இந்த வருஷம் என்றைக்கு அப்படின்னா 1/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு பங்குனி உத்திரம் வருது. முதல் நாள் அதாவது 31ஆம் தேதி மாலையே நமக்கு உத்திர நட்சத்திரம் வந்துடுது. ஆனால் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது 1ஆம் தேதி காலம்பரை 7:30 மணிக்கு அப்புறம் தான் துவங்குது. ஸோ 1ஆம் தேதி துவங்குற அந்த பௌர்ணமி 2ஆம் தேதி காலம்பரை 7:40 வரைக்கும் இருக்குது. அதே போல் உத்திர நட்சத்திரம் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடங்கி 1ஆம் தேதி மாலை 5:30 முடிஞ்சு போயிடுது உத்திர நட்சத்திரம். ஸோ பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 1ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நம்ம முழுவதுமாக இருக்குது. எனவே அன்றைய தினம் காலை 6 மணிக்கு மேல் நீங்கள் குளிச்சுட்டு சுவாமி படத்தில் ஒரு முருகன் படத்தை நினச்சி ஒரு பூவை சாத்திட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். முடிந்தவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று மாலை முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று முருகனை தரிசித்து விட்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்யலாம். நாங்கள் எப்போதுமே காவடி எடுப்போம், பால்குடம் எடுப்போம், அதுக்காக மாலை அணிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க அன்று காலை பால்குடத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். கோயிலில் கொடுக்க பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். எப்போதும் நாங்கள் மத்தியானம் வீட்டில் விரதத்துக்கு அன்றைக்கி முருகனுக்கு தேவையான சிறப்பான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி இலை போட்டு முருகனுக்கு படைச்சிட்டு கிருத்திகை விரதத்துக்கு படைக்கிற மாதிரி படைச்சிட்டு நாங்கள் உங்கள் பூஜையை முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியான படையலோடு உங்களுடைய விரதத்தை இங்கே முடிச்சுக்கலாம். இப்படியாக உங்களுடைய வழக்கம் எதுவோ
நீங்கள் எப்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை அன்றைக்கி பண்ணலாம். ஸோ புதன்கிழமை அன்னைக்கு 1ஆம் தேதி நமக்கு பங்குனி உத்திரம், அன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கோவிலில் அன்னைக்கு நாள் முழுக்க அன்னதானங்கள் நடக்கும். முடிந்தவர்கள் அன்னதானத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ, ஒரு 100 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னா 100 ரூபா கொடுக்கலாம், 1000 ரூபா கொடுக்க முடியும்னா 1000 ரூபா கொடுக்கலாம். இல்லை எங்களால் 25 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு புண்ணியம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் உங்கள் கையால் கொடுக்குற அரிசியோ பழமொழிமாவோ அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட போகிறாங்க. அவங்க அந்த முருகனை நினச்சி சாப்பிட்டுட்டு மனதார வாழ்த்த போகிறாங்க. அந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் முழுசாக வந்து சேர போகிறது. எனவே முடிந்தவர்கள் அன்றைய தினம் அன்னதானத்துக்கு உதவலாம். அதே போல் அன்றைக்கி நாள் முழுக்க பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகமானது நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர் காலம்பரை ஆரம்பிக்கிற இந்த பாலாபிஷேகம் மத்தியானம் 2லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ முடிந்தவர்கள் 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ 5 லிட்டரோ என்ன உங்களால் முடியுமோ, ஒரு 10 ரூபாய்க்கு 100 ml பால் வாங்கி கொடுத்தா கூட போதும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பால் அந்த முருகப்பெருமானுடைய திருமேனிக்கு போய் சேரணும். அதனால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் பாலை வாங்கி கொடுத்து வேண்டிக்கிட்டு வாங்க. அதே போல் முடிந்தவர்கள் சிகப்பு அரளி புஷ்பம் வாங்கி கொடுத்து வேண்டிக்கலாம். இப்படியாக முருகன் கோவிலுக்கு உத்தரத்தன்னைக்கு போய் செய்கிறது அப்படிங்கிறது அந்த ஆண்டு முழுக்க நமக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தேடித்தரும், வளமான செல்வத்தை சேர்த்து கொடுக்கும். எனவே 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அனைவரும் முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய 6 முகனுக்கும் உடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.